அடுத்ததாக பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் குருவானவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக விசேஷமாக உங்கள் ராசியை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சனியுடைய பிரீத்திக்காக பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கும் திருக்கொல்லிக்காடுக்கும் சென்று விட்டு வருவது சகல விதத்தில் நன்மையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய அமைப்பு. குருவால் அற்புதமான அனுகூலத்தை இந்த குரு பெயர்ச்சியில் பெறக்கூடியதில் மீனமும் உண்டு. ஏனென்றால் சுப பார்வை 9ஆம் பார்வையாக குரு உங்களை பார்வையிடுவதனால் குடும்பம் ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், வாகன அமைப்பு அனுகூலம், புதிய தொழில் கிடைப்பது, மன அழுத்தம் போடுறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, லாபங்கள் ஏற்படுவது, முதலீடுகள் செய்வது, லாட்டரியில் பணம் வருவது, வெளிநாடுகளில் பெரிய பயணங்களை மேற்கொள்வது, வெளிநாட்டு அதிபர்களை தொடர்பு கொள்வது, வெளிநாட்டு தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலுக்கு முதலீடு செய்வது என்று எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாம் பார்த்து கொள்ளலாம். முதுகு, கால், பாதம், முட்டுவலி கவனமாக பார்த்து கொள்வதும், சிறு சிறு உடற்பயிற்சிகளை மறக்காமல் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவதும், வயிற்று உபத்திரம் கண்டிப்பாக கர்ப்பஸ்திரீகள், வயிற்றில் ஹார்மோன்கள், யுட்ரஸ் பிரச்சனை உள்ள பெண்கள் எல்லாம் கவனமாக மருத்துவரை பார்க்காமல் அவாய்ட் செய்வது, பயந்து அவாய்ட் செய்தால் தவறாகிவிடும். உடனடியாக போய் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க, நல்லதாயிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக அன்புடன் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும், பிள்ளைகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் தவறாக சண்டை போடுவதெல்லாம் கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயம் மட்டும் கவனம். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனையை மீறாமல் இருப்பதும், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை மறக்காமல் சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள்.